ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னோடய 9 மந்த் பேபிக்கு நான் என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து பீஸ் புலாவ் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கீ ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கீ நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம் போட்டு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 4 எடுத்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சின்னதாக கட் ஒரு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டாணி வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அந்த வெள்ளைத்தோல் ஒயிட் கலர் தோல் வரும், அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த பட்டாணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கும் காய்கறிக்கும் தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து பெப்பர் கொடுத்து பழகிருக்கனால பெப்பர் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி அது ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி உங்களுக்கு கீ வேணால் அதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய பேபிக்கு இதை வந்து இப்படியே கொடுப்பேன். என்னோடய பேபிக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். நீங்களும் உங்கள்கிட்ட இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேபிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.